ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம். அந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யார் யார் அதிபதியாக வருவாங்கன்னு பார்த்தோம். அந்த கிரகங்களோட தசாண்டியும் பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டு மாதிரி போட்டு கிளாஸ் 1 கிளாஸ் 2 போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கோ ஈஸியாக வரும். சரி, இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 27 நட்சத்திரங்களை எப்படி 12 ராசிகளுக்குள்ள நம்ம முன்னோர்கள் அடுக்குனாங்க அப்படின்ற விஷயத்த இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு ராசியில் 2 நட்சத்திரங்கள் வச்சா கூட 24 நட்சத்திரங்கள் தான் வரும் 12 ராசிக்கு. எப்படி பார்த்தா 3 நட்சத்திரம் வெளியே நிற்கும். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு நட்சத்திரத்தை 4 பாகமாக பிரிச்சாங்க. அதாவது அஸ்வினி நட்சத்திரம் சும்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4 பாதமாக பிரிச்சாங்க. இதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4, இந்த மாதிரி 27 நட்சத்திரத்து ரேவதி வரைக்கும் ரேவதி 1, ரேவதி 2, ரேவதி 3, ரேவதி 4, இனிமேல் 4 பாதமாக பிரிச்சாங்க. மொத்தம் 27 × 4ன்னு பார்த்தீங்கன்னா 108 நட்சத்திர பாதம் வரும். இப்போ புரியுதுங்களா? நம்ம முன்னோர்கள் வந்து ஜபம் பண்ணும் போதோ இல்லை மந்திரம் சொல்லும் போதோ எதுக்கு ஒரு மந்திரத்தை 108 வார்த்தை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கணக்கு தான். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ராசிக்கு 9 நட்சத்திர பாத விகிதம் அப்படின்ற மாதிரி அளக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 108 நட்சத்திர பாதமும் 12 ராசிக்குள்ள அடங்கிடும். ஒரு ராசிக்கு 9னா 10 ராசிக்கு 90, 11 ராசிக்கு 99, 12 ராசிக்கு 108. இப்படிதானே வந்துட்டு நம்ம முன்னோர்கள் இந்த நட்சத்திரத்தை உள்ள 12 ராசிக்கு உள்ள அடுக்கிறாங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சது, நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.